ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல். 1225வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். காலைக்கு செய்த நன்றி என்கொல், எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை. காலைக்கு செய்த நன்றி என்கொல், எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை. காலைக்கு செய்த நன்றி என்கொல், எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை. காலை பொழுது இருக்கிறது, மாலை பொழுது இருக்கிறது. எத்தனை பொழுது இருக்கிறது? வைகறை பொழுது, காலை பொழுது, பகல் பொழுது, பிற்பகல், முற்பகல், மாலை, இரவு, முன்னிரவு, நள்ளிரவு, பின்னிரவு, மறுபடியும் வைகறை. எப்படி எத்தனை பொழுதுகள் இருக்கின்றன? இந்த காலை பொழுதுக்கு நான் எந்த நன்மையும் செய்யவில்லை. காலைக்கு செய்த நன்றி என்கொல், இந்த காலை பொழுதுக்கு ஏதாவது நான் நன்மை செய்தானா? இல்லை. காலைக்கு செய்த நன்றி என்கொல், எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை. மாலை நேரமே, மாலை பொழுதே, உனக்கு என்ன துன்பத்தை செய்தேன், நீ எனக்கு பதிலுக்கு துன்பம் செய்கிறாய்? காலை நேரம் என்னை ஒன்றும் வருத்தவில்லை, நான் அதை ஒன்றும் வருத்தவில்லை, அதுவும் என்னை வருத்தவில்லை. நன்றாக தெரிந்து கொள் மாலை பொழுதே. காலை பொழுது வந்தது காலையிலே, அது என்னை வருத்தவில்லை. அதற்கு நான் எந்த நன்மையும் தீமையும் செய்யவில்லை, அது எனக்கு தீமை செய்யவில்லை. காலை பொழுதுக்கு நான் எதுவும் தீமை செய்யவில்லை, அதுவும் எனக்கு தீமை செய்யவில்லை. உனக்கு ஏதாவது நான் தீமை செய்தேனா? எனக்கு ஏன் நீ தீமை செய்கிறாய்? உனக்கு நான் தீமை செய்திருந்தால் நீ எனக்கு திருப்பி தீமை செய்யலாம், அது ஏற்றுக்கொள்வார்கள். நீ அடித்தாய், அவன் அடித்தான், சரியாய் போய்விட்டது என்று சமாதானம் சொல்வார்கள். ஆனால் மாலை பொழுதே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வேதனை தருகிறாய்? நீ உனக்கு நான் என்ன துன்பத்தை செய்தேன்? உனக்கு ஏதாவது கெடுதல் செய்தேனா? நான் ஏதோ என்னுடைய காதலர் பிரிந்து விட்டாரே என்ற கலக்கத்தில் நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால், இந்த நேரத்தில் வந்து குளிர்ச்சியான காற்று என் மீது வீசுவதும், மிக அருமையான பஞ்சு போன்ற பனியை பொழிவதும், இதமான பொழுதாக அப்படியே அப்படியே மயங்குகின்ற அளவுக்கு அந்த பொழுது இருக்கிறது. இந்த பொழுதை, இந்த மாலை பொழுதை நான் கூட ரசித்திருக்கிறேன். என் கணவர் இருக்கின்ற பொழுது. இப்பொழுது வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். நான் உனக்கு துன்பம் செய்யவில்லை, எனக்கு இந்த நேரத்தில் நீ துன்பம் செய்யாதே, நீ போய்விடு. நீ இங்கே வந்திருப்பது மாலை பொழுது, இப்பொழுது மாலை பொழுதாக இருப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. நான் உனக்கு எந்த வேதனையும், உனக்கு எந்த வேதனையும் அளிக்கவில்லை, உனக்கு எந்த தீமையும் செய்யவில்லை. தயவு செய்து நீயும் எனக்கு தீமை செய்யாதே. நீ வந்திருப்பது எனக்கு தீமை செய்வதைப் போல் இருக்கிறது, தயவு செய்து நீ போய்விடு. நீ வந்திருப்பது எனக்கு தீமை செய்வதைப் போல் இருக்கிறது, தயவு செய்து நீ போய்விடு, சீக்கிரத்தில் போய்விடு என்று பிதற்றுகிறாள் தலைவி. இந்த பிதற்றல் எதனால் வருகிறது? மாலை பொழுது அவளுக்கு பிடிக்கவில்லையாம். உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் மாலை பொழுது பிடிக்கிறது, இவள் ஒருத்திக்கு பிடிக்கவில்லை. காரணம் என்ன? பிரிவு என்ற துன்பத்திலே ஆழ்ந்து இருக்கிறாள். பிரிவினை பிரிந்து விட்டிருக்கிறான் கணவன். அவனை காணாமல், அவனிடம் பேசாமல், அவனிடம் பாடாமல், அவனை கட்டி அணைக்காமல், காமத்தை பெறாமல் நொந்து 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 எரிச்சல் அடைந்து உடல் வேதனையோடு, மனவேதனையோடு இருக்கிறாள். இந்த நேரத்தில் அவளுக்கு மாலை பொழுது பிடிக்கவில்லை, பிடிக்காது. எல்லோருக்கும் மாலை பொழுது பிடிக்காது. திருடனுக்கு எது பிடிக்கும்? இரவு பொழுதுதான் பிடிக்கும், பகல் பொழுது பிடிக்காது. ஏனென்றால் பகல் பொழுது அவனுக்கு காட்டி கொடுத்து விடும், இரவு பொழுது அவனை அது காட்டி கொடுக்காது. அதனால் இரவு பொழுதை அவன் வரவேற்பான், பகல் பொழுதை வேண்டாம் என்று தள்ளுவான் திருடன். அதே போல நான் சொல்லுகின்றேன், எனக்கு நீ வேண்டாம், எனக்கு நீ வந்தால் துன்பத்தை தருகிறாய், போய்விடு என்று. நான் உனக்கு துன்பத்தை தரவில்லை, அதே போல நீயும் எனக்கு தயவு செய்து துன்பத்தை தராதே. நான் நிச்சயமாக உனக்கு நான் எந்த துன்பத்தையும் தரவில்லை, அதனால் தயவு செய்து எனக்கு துன்பத்தை தராதே, போய்விடு என்று காதலி கணவன் பிரிந்த வருத்தத்திலே மனைவி, காதல் மனைவி கண்ணுக்கு
கண்ணான மனைவி, உயிருக்கு உயிரான மனைவி எப்படியெல்லாம் கணவனை பிரிந்து வேதனைப்படுகிறாள். மாலை பொழுதை திட்டுகிறாள், கண்ணை திட்டுகிறாள், நெஞ்சத்தை திட்டுகிறாள், ஊரில் இருக்கின்றவர்களை திட்டுகிறாள். இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணம் பிரிவு ஆற்றாமை. பிரிவை அவரால் அந்த பிரிவை தாங்க முடியவில்லை என்பதுதான் காரணம். மீண்டும் நாளை சந்திப்போம்.